So let's come to the topic food packaging. ஸோ இந்த வீடியோவில் ஃபுட் பேக்கேஜிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ விஷுவலாக நீங்கள் பார்க்க போகிறது ஃபுட் பேக்கேஜிங். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பேக் பண்ணி தான் வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மார்க்கெட், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோர்ஸ் they are selling the product in packed condition only. The consumers also preferring the packed products only. ஸோ ஃபுட் பேக்கேஜிங்கில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பேப்பர் போர்ட், கிளாஸ், பிளாஸ்டிக், மெட்டல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு டிபெண்ட் அப்பான் தி டைப் ஆஃப் ஃபுட் ஃபார் வாட் வி ஆர் யூஸிங். ஸோ தி மெட்டீரியல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த பேப்பர் அப்படிங்கும் போது ஸோ எல்லாமே வந்து ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஸோ பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் தி வுட், வி ஆல்ரெடி நோ. ஸோ இட் இஸ் செல்லுலார் ஃபைபர். ஸோ பேப்பர் வந்து மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா for easy light weighting substance can be wrapped by using the paper, and paper is a tearable one, so we cannot use it for any heavy food substance. பேப்பர் போர்டு அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பல்காக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் கார்ட்போர்ட், கார்டான்ஸ் இது மாதிரி இருக்கும் பாக்ஸஸ். ஸோ அதுக்கு வந்து பேப்பர் போர்ட் வில் பி யூஸ்ட். அண்ட் கிளாஸ் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சோடியம் கார்பனேட், limestone, also sometimes வந்து calcium carbonate can be used. ஸோ கிளாஸ் மெயினாக வந்து மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா அது வந்து ரிஜிட் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஈஸிலி ப்ரோக்கன் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு. ஆனால் கிளாஸோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ யூ கேன் see this image. ஸோ the product, entire food product வந்து what is present inside the glass வந்து will be வந்து made available. ஸோ ஈஸி we can see டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ and also it's attractive one. ஸோ ஈஸிலி வந்துட்டு the customers can buy the food products. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர், டெக்ஸ்சர், டேஸ்ட், அரோமா எல்லாமே வந்துட்டு the freshness of the product is preserved while we are using the glass as the packaging material. The only thing is it is brittle. So by mistake, without any conscious, if you are handling the glass, it is easily broken up. Then plastic. So plastic is a polymer. So we are using plastic in our daily life. But we should not use plastic in a continuous basis, because plastic sometimes release some chemicals and it will be harmful to our body. And plastics most of the எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா in case of வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ ஃபார் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டிங் தி ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் பேக்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெட்டல்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் ஸ்டீல் வந்து காமன்லி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் ஃபார் வந்து பேக்கிங் தி ஃபுட் சப்ஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் வந்து மெயினாக வந்துட்டு எதுக்கு பண்ணுறோம்? 3 P's நான் வச்சுக்கணும். ஒன்று ப்ரொடக்ஷன், தென் ப்ரிசர்வேஷன், தென் ப்ரொமோஷன். ப்ரொடக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரம் தி ஃபிசிக்கல் டேமேஜ், ஃபார் ஃபிசிக்கல் அட்டாக்லேருந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்காக வி ஹாவ் டு ப்ரிசர்வ் தி ஃபுட் சப்ஸ்டன்ஸ். அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் அர்த்தம். ஓகே, வித்தவுட் எனி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும். அண்ட் ஷுட் நாட் ஹாவ் எனி டேமேஜ் வைல் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆர் வைல் ஹேண்ட்லிங். ஸோ வந்து ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ என்டையர் சப்ஸ்டன்ஸ் ஷுட் பி ப்ரொடக்டட். அதுக்கு தான் பேக்கேஜிங் பண்ணுறோம். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ரிசர்வேஷன். ப்ரிசர்வேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா the substance which we are going to be delivered to the customers, it should be packed without any microbial growth or any degradation. ஸோ அது ப்ரிசர்வ் பண்ணணும். அந்த ப்ரிசர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் பேக்கேஜிங் என்ன அப்படின்னா ப்ரொமோட்டிங் தி ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்துட்டு வாட் எவர் த சப்ஸ்டன்ஸ் வி ஆர் பையிங் ஃப்ரம் தி மார்க்கெட், வி யூஸ்வலி ப்ரிஃபர் தி பேக்கெட்ஸ் வித்தவுட் எனி டியர் ஆர் வித்தவுட் எனி டேமேஜ். லைட்டாக எங்கேயாவது டியரோ இல்லை எங்கேயாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா we are not preferring that kind of product. So it's a kind of promotion, selling the products in large scale. அதுதான் வந்து இது. ஸோ பேக்கேஜிங் மெயினாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பேக்கேஜிங். ஸோ பேக்கேஜிங்கிறது எப்படி பண்ணுறாங்க? இன் வாட் பேசிஸ் த பேக்கேஜிங் இஸ் டன்? யூனிட் பேக்கேஜிங், இன்டர்மீடியட் பேக்கேஜிங், பல்க் பேக்கேஜிங். யூனிட் பேக்கேஜிங்கிறது வந்து கன்சூமருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பேக்கு, அதான் வந்து யூனிட் பேக்குன்னுவாங்க. யூனிட்டாக பேக் பண்ணுறது. இன்டர்மீடியட் பேக்கேஜிங்கிறது பிட்வீன் தி யூனிட் அண்ட் தி பல்க். ஸோ இன்டர்மீடியட் பேக்கிங்கிறது வந்து மேபி 2 or 3 குவான்டிட்டிஸ் வந்து ஜாயின் பண்ணி பேக் பண்ணுறது தான் வந்து இன்டர்மீடியட் பேக்கிங். பல்க் பேக்கிங்கிறது இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் தி மோர் நம்பர் ஆஃப் யூனிட் பேக் ஆர் மோர் நம்பர் ஆஃப் இன்டர்மீடியட் பேக். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வந்து பல்க்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்டர் பேக்கிங் கூட சொல்லலாம். ஈவன் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேக். ஸோ now we see about the packaging methods. ஸோ பேக்கேஜிங் எந்தெந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க? The first one is the aseptic packaging. ஸோ aseptic packagingங்கிறது என்ன அப்படின்னா it is usually done under the aseptic condition without any growth of any microbial or any population. ஸோ aseptic conditionல பண்ணும்போது it increases the shelf life of the product. அதுதான் வந்து ஸோ
ஸோ அல்ட்ரா ஹை டெம்பரேச்சரில் வந்து பண்ணுவாங்க. இட் இஸ் யூ கேன் see தி மில்க். ஸோ எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பேக்கேஜிங். செகண்ட் ஒன் இஸ் வேக்கம் பேக்கேஜிங். ஸோ வேக்கம் பேக்கேஜிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேக் கவர், அந்த கவரில் வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் சீல் பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் டு ட்ராப் தி என்டையர் ஏர் அவுட் சைடு. அதான் வந்து வேக்கம் பேக்கேஜிங். ஸோ இதுதான் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் யூ see this image. ஸோ இந்த மீட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க வித்வுட் எனி ஏர் கேப். அதான் வந்து வேக்கம் பேக்கேஜிங். இது மெயினாக வந்து மீட் ஸ்டீஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் as there is no air present inside the packaging. ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைட் அட்மாஸ்பியர் பேக்கேஜிங். காமனாக வந்து பேக்கேஜிங் பண்ணும்போது 3 ஏர் கேஸஸ் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா so if a carbon dioxide is present inside the packaging environment அப்படின்னா it will react with the water and form the carbonic acid. Carbonic acid form பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா so it inhibit the growth of the microorganisms, especially fungi organisms and also some aerobic bacteria. So carbon dioxide gas must be present inside the packaging thing. Next is nitrogen. Nitrogen does not have a direct effect. ஆனால் வந்து it replaces the oxygen because oxygen it is main gas for the oxidation purpose. So any fat substance, இப்போ நம்ம தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு crispy chips or anything fat யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண any food products வந்து undergo oxidation in the presence of oxygen. So oxygen gas must be replaced by the nitrogen. And oxygen வந்து யூஸ்வலாக வந்து எல்லா இதுலையும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. only in the packaging of some red meat. ஸோ ரெட் மீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலருக்கு மெயின் காரணம் வந்து மயோக்ளோபின் பிக்மெண்ட்ஸ். ஸோ அந்த ரெட் கலரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக we are including this oxygen gas in packaging. But remaining packaging, any kind of packaging, oxygen gas mostly வந்து it is replaced by the carbon dioxide and the nitrogen. ஸோ அதான் மாடிஃபைட் அட்மாஸ்பியர் பேக்கேஜிங். நம்ம பேக்கிங் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க அட்மாஸ்பியரை வந்து மாடிஃபை பண்ணுறோம். we are replacing the air to increase the shelf life of the product. அதுதான் வந்து மாடிஃபைட் அட்மாஸ்பியர் பேக்கேஜிங். அது தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங். பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங்கிறது ஒன்றுமே கிடையாது. we are using the biodegradable plastics. So it is a highly safe on the food substance. We recently இது இப்போ டிஸ்கவர் பண்ணது. ஸோ biodegradable plastics இப்போ காமன் டேஸில் வந்து we are following. So on the biodegradable plastic is made up of some polymers. There is a polylacticide or polylactic acid னு சொல்லலாம், PLA. ஸோ அந்த டைப் ஆஃப் பாலிமர்ஸ் தான் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் தி பிளாஸ்டிக் ப்ரிப்ரேஷன். ஸோ அந்த பிளாஸ்டிக் தான் வந்து பயோடிகிரேடபிள். இட் இஸ் ஈஸிலி டிகிரேடட் பை தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் இஸ் ஹைலி வந்து சேஃப் ஆன் தி ஃபுட் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் பேக்கேஜிங். ஆக்டிவ் பேக்கேஜிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a type of packaging to increase the shelf life of the substance. ஓகேவா? ஸோ இமீடியட்லி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஆக்டிவாக வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் தி ப்ராடக்ட் இஸ் ப்ராசஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு இமீடியட்லாக வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு போயிட்டு பேக்கிங் நடக்கும். ஸோ பேக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் யூஸ் சம் ஸ்கேவெஞ்சர்ஸ், ரெகுலேட்டர்ஸ், எமிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ எதுக்கு அப்படின்னா டு இன்க்ரீஸ் தி செல்ஃப் லைஃப். ஸோ அந்த என்டையர் என்வார்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்டையர் வந்துட்டு பேக்கேஜிங் அந்த என்வார்மெண்ட்டில் வந்து ஆக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அதுதான் வந்து ஆக்டிவ் பேக்கேஜிங். ஸோ இமீடியட் பேக்கிங் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இன் ஏ குட் கண்டிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுறது அயன் பேஸ்டு பவுடர்ஸ். நம்ம நிறைய இதில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் we are buying the water bottles. வாட்டர் பாட்டில்ஸ்குள்ளே வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் பார்த்துருப்போம். அந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸில் வந்துட்டு சிலிக்கா ஜெல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சிலிக்கா ஜெல் எதுக்கு அப்படின்னா வாட்டர் மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான், டு மெயின்டைன் தி ட்ரைனஸ் இன்சைட் தி வாட்டர் பாட்டில். சேம் திங் சம் ஃபுட் சப்ஸ்டன்ஸ்லையுமே வந்துட்டு அயன் பேஸ்டு பவுடர்ஸ் இந்த மாதிரி ஷாஷே பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஃபேட் ஆக்சிடேஷன் ஆகும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேவெஞ்சர்ஸ் கேன் பி இன்க்ளூடட் வைல் தி பேக்கேஜிங். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஸ்கேவெஞ்சர்ஸுமே இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காஃபீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதோட வால்யூம் வந்து அந்த இதை வந்து சிக்னிஃபிகண்ட் வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு வந்து இது பண்ணுவாங்க. Okay, in order to prevent the changing of the aroma, carbon scavengers can be used. Ethylene scavengers, so many scavengers la irukku. So idella vandittu okay. Then edible packaging. Edible packaging is a kind of packaging. Idella பண்ணுவாங்க அப்படினா edible materials. So edible material, natural polymers can be used. So directly வந்து without removing the wrappers, directly we can consume along with the
cover. So these are the types of the packaging. So next we see another kind of packaging தான் retard pouch packaging சொல்லுவாங்க. retard pouch packaging நம்ம நார்மலாக பார்ப்போம். so many packets இந்த ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பேக்கேஜிங். இது மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 4 லேயர்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் எல்லாம் இருக்கும். 4 லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அந்த பேக்கிங் கவரில். அதில் ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் லேயர். அதான் இன்னர் லேயர்னா the layer which is in contact with the food substance. அதான் polypropylene. அதான் food contact layer னு சொல்லுவாங்க. இது flexibility and strength and protect the aroma, taste and whatever of the food substance. Next to that is the nylon. இது எதுக்கு அப்படின்னா abrasion. அதாவது resistance prevent produce பண்ணும். Next aluminum foil. Aluminum foil பொதுவாகவே shelf life increase பண்ணக்கூடிய ஒரு substance. Next outside தான் polyester. அதில் என்ன பண்ணுவாங்க, the entire strength of the packet is with this polyester outside layer, and whatever the labeling, so naming whatever things it will be present on this polyester. இது ஒரு type of packaging. just தெரிஞ்சுக்கோங்க. retard pouch packaging என்னன்னா is a tight and easily packing வருது. easily நம்மளால compared to the box or glass or whatever, the retard pouch plays advantage for easy transporting more number of units. It occupies less place தான். so less space தான் occupy ஆகும். so இந்த retard pouch 4 layers of packaging involve ஆகும். okay. next the last concept is about the nutritional labeling. so nutrition labeling என்ன அப்படின்னா நம்ம any pack we are purchasing எல்லா packetsலயும் we can see the labeling. some nutrient information will be present. it indicates something, but what is the nutrient, exact nutrient of the particular packet. so எதை packet பண்ணாலும் அது nutrient content என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா it must contain, for example, so nutrition labeling must contain what is the ingredients present inside the இது எஸ்பெஷலி நியூட்ரியன்ட் ஆஸ்பெக்டில் சொல்லலாம். அதாவது வீட் இருக்குது, இது இருக்குது, ரைஸ் இருக்குது, சுகர் இருக்குது, இதெல்லாம் கிடையாது. நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டில் வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன், வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஃபேட், ஃபைபர், வாட் இஸ் தி சால்ட் அண்ட் வாட் இஸ் தி எனர்ஜி லெவல். ஸோ இது எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது நியூட்ரிஷன் லேபிளிங். ஸோ நியூட்ரிஷன் லேபிளிங் கண்டிப்பாக இருக்கணும் எனி ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி. ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஓகேவா. திஸ் இஸ் ஆல் அபவுட் தி டாபிக். இப்போ ஃபுட் பேக்கேஜிங்னா என்ன டைப் ஆஃப் ஃபுட் பேக்கேஜிங் இருக்குது, தென் ஃபுட் பேக்கிங் எதுக்காக பண்ணுறோம், தென் வாட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் திஸ் nutrition labeling. okay. so thank you. if you have any doubt you can ask me in the comment section. thank you for your listening.